ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் குக்கிங். இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரைஸ் க்ரீம் எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்யலான்றது தான். ரைஸில், அதாவது அரிசியில் பார்த்திங்கன்னா விட்டமின் பி, அதுக்கப்புறமா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால அது வந்து ரொம்ப சீக்கிரத்தில் நம்மளுடைய தோலுடைய சுருக்கத்தெல்லாம் வந்து நீக்கி நம்மளுக்கு வந்து இளமையான தோற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த க்ரீமை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முகத்தில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறமா ஸ்கார்ஸும் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து கலரும் வந்து சேஞ்ச் ஆகும் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா. முதல்ல இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அரைக்கணும். ஒரு மிக்சர் ஜாரில் வந்து இதை போட்டுட்டு கூட வந்து 1/4 கப் வந்து நீங்கள் காய்ச்சின பால் வந்து எடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ 1/4 கப் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேச்சுரலான அந்த கிளென்சிங், அதாவது வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணுற அந்த தன்மை இருக்குது. அதோடைய நம்மளுக்கு அதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதால நல்ல காம்ப்ளெக்ஷனும் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்து இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த ரைஸ் க்ரீம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஃப்ரிட்ஜில் வந்து 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பால்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அதனால். நீங்கள் வந்து இது டெய்லியும் எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பாடு வைப்போம் இல்லையா, அதனால் அது வைக்கும் போதே ஒரு 2 ஸ்பூன் வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இதோடைய ப்ரிப்ரேஷன் மெத்தடு. இதை வந்து நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. மேலே வந்து இந்த மாதிரி இந்த ரைஸ் குறப்பாக இருக்கு இல்லையா, இது மட்டும் இருக்கும். இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை வந்து நீங்கள் ஸ்க்ரப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து குறப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டெட் ஸ்கின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனை வந்து சூடாக்கிக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம எடுத்த அந்த பாலும் அரிசியும் அரைச்ச அந்த ஜூஸை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து தீஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறோம். இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ண விட்டிங்கன்னா இது வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு க்ரீம் டெக்ஸ்டரில் அப்படியே திக்காக ஆகி வரும். கொஞ்ச நேரத்துலேயே குக் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது வந்து நல்லா வந்து க்ரீம் மாதிரி கெட்டியாகி வரும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேன்லேருந்து எடுக்கும் போது எதுவுமே ஒட்டாமல் க்ளீனாக வருது பாருங்கள், அந்த மாதிரி வரும். அப்போ வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி கொஞ்சம் வந்து ஆற வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படியே கூட இதை ஸ்டோர் பண்ணி டெய்லியுமே அப்ளை பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் இது கூடவே ஒரு 2 விட்டமின் இ ஆயில் கேப்சூல் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த விட்டமின் இ ஆயில் வந்து நம்மளுடைய முகத்துடைய சருமத்தை வந்து நல்லா வந்து நரிஷ் பண்ணிவிடும். கூடவே பாதாம் ஆயிலும் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். பாதாம் ஆயிலில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால நம்மளுடைய தோல் சுருக்கத்தெல்லாம் போக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா முகத்தில், அதையும் வந்து போக்கும். கூடவே வாசனைக்காக ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் ஒரு 2 சொட்டு விட்டுக்கலாம். இது வந்து நான் ரோஸ்மேரி ஆயில் ஒரு 2 சொட்டு விட்டுக்கிறேன். உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட்டில் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலையில் எழுந்து வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து காலையில் எழுந்தும் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ், ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வந்து நீங்கள் ஃபேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமாவும் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சேஞ்சஸ் தெரியும். இப்போ மார்க்கெட்டில் வர நிறைய கொரியன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அரிசியில் இருக்க பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது. நான் ஏற்கனவே வந்து இதை வந்து
டோனராக அரிசி கழுவின தண்ணி வந்து டோனராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து கொரியன் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணி இது பண்ணுறதால உங்களுக்கு இமீடியட்டாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பட் அதுக்கு பதில் நம்ம வீட்லேயே வந்து நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஆனால் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் இதோடைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கடையில் வந்து நம்ம நிறைய விலை கொடுத்து கெமிக்கல்ஸோடு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணி இமீடியட்டாக ரிசல்ட் கொடுக்கறத விட இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு நல்ல நேச்சுரல் ரெமெடியும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.